அதிமுக அப்படின்னு இது நாள் வரைக்கும் கெத்தா சொல்லப்பட்டுக்கிட்டு இருந்த ஒரு இயக்கம் இப்போது ஐயையோ அதிமுக அப்படின்னு சொல்கிற அளவுக்கு பரிதாபமான நிலையில் இருக்குது. கடம்பூர் ராஜு முதற்கொண்டு ஒட்டுமொத்த அதிமுகவினுடைய கூடாரமும் எடப்பாடி பழனிசாமியை தவிர எல்லாரும் ஓடி போயிட்டாங்க பனையூருக்கு, தாவைக்காவினுடைய கட்சியை தேடி. அதுவும் எப்படி ஓடி போயிருக்காங்க அப்படின்னா, தேட்டரில் டிக்கெட் வாங்குற மாதிரியே ஓடி போயிருக்காங்க. அந்த காட்சிகள்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், கெக்க புக்கேன்னு சிரிப்பீங்க நீங்கள், நான் உங்களுக்கு காட்டுறேன். இன்னொரு பக்கம் வந்து தீப்பந்தங்களோடு மக்கள் வந்து விஜயை தேடி துரத்திக்கிட்டே இருக்காங்க. எங்கடா அந்த ஆளை காணா அப்படிங்கிற அளவிற்கு தான் இப்போ மக்கள் கூட்டம் வந்து விஜயை தேடிக்கிட்டு இருக்கு. சிக்கினாரு சிதைச்சிருவாங்க கண்டிப்பாக, அப்படிப்பட்ட நிலை தான் தமிழ்நாட்டில் இருக்குது. பட் விஜய் ஏன் ப்ரெஸ் மீட் கொடுக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நிர்மல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இருமலுக்கு சொந்தக்காரர் இப்போ ஒரு பேட்டி ஒன்று கொடுத்துருக்காரு. அதை நம்ம பார்க்க போகிறோம். டீட்டெயில்டாக பேசுவோமா? வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர். ஆரம்பமே பயமாக இருக்கே, இந்த ஆந்த கண்ணை என்னென்ன பேச போகிறாங்க தெரியலையே அப்படிங்கிற அளவுக்கு தான் இவருடைய பேட்டி இருக்குது. பாருங்க, தாவேக்காவினுடைய கட்சி கொடி நைட்டு 2 மணி. தங்கச்சி ஜட்ஜா, தங்கச்சி பேர் ஜட்ஜா, ரைட்டா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து லாயரா. இதே இடத்துல ஒரு 10,000 ராயலை உடனே இறக்கி காட்டவான்னு சொல்லிட்டு நைட்டு 2 மணிக்கு குடிச்சிட்டு போதையில் மாநகராட்சி அலுவலகத்துக்கு முன்னாடி வந்து நின்று இப்படி கத்திக்கிட்டு இருக்காரு. இதை தடுத்து கேட்ட காவல்துறை அதிகாரியும் நான் வந்து ஆளுங்கட்சி அப்படின்னு சொல்லி பயமுறுத்துறாரு. இதனால் காவல்துறை அதிகாரியும் ஆக்ஷன் எடுக்க முடியாமல் அவரை வீடியோ மட்டும் எடுத்து சமூக வலைத்தளங்களில் பதிவேற்றியிருக்காங்க. இவர் பேசக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே என்னுடைய இயக்கத்திலிருந்து யார் மேலேயாவது இனிமேல் ஒருத்த மேலே கை வச்சிங்கன்னா கூட என்ன ஆக போறீங்க பாருங்கள் அப்படின்னு விஜய் எடுத்து இருக்கக்கூடிய மிரட்டல் இருக்குல்ல, அதை காரணமாக கையில் வச்சுக்கிட்டு தான், ஆயுதமாக கையில் வச்சுட்டு தான் இவங்கெல்லாம் தெருவில் இந்த ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. நாளைக்கு வந்து இது வந்து சிஎம் செல்லுக்கு போவோம், அங்க போய் அந்த கட்சி நாம இருக்கோம், அதனால இங்க தைரியமா ஓகே ஓகே புரியுதா? நீங்க வந்து 2 மணி ராத்திரிக்கு வந்து கார்ப்பரேஷன் ஆபீஸ்ல சீன் பண்ணா யார் கிட்ட வந்து யார் தெரியுமா? நாளைக்கு உன் வண்டியை வந்து என்ட்ரி பண்ணி வர வேண்டியதா இருக்கா? அடுத்ததாக இருமல்குமார் அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய பதில்கள் தான் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. பாருங்களேன். செய்தியாளர்களை சந்திக்க யாரையும் பார்த்து பயம் இல்லை. எப்படியோ எவ்வளவோ வச்சு மிரட்டி திமுக பார்த்து எங்களுடைய முதல்வர் 1 நிமிஷம் கூட பயப்படவே இல்லை. இதெல்லாம் வந்து யாருக்குமே பெரிய விஷயமும் கிடையாது. செய்தியாளர்களை சந்திக்க வேண்டும் என்ற பெஞ்ச் மார்க்கே கிடையாது. ஒரு 7-8 வருஷமா ஒரு சில பேர் அவங்களுடைய சொந்த விளம்பரத்துக்காக அவங்களை இருப்பை காட்டுக்கிறதுக்காக ரெகுலரா செய்தியாளர் சந்திப்புன்னு நடந்துச்சு. இந்த செய்தியாளர் சந்திப்புன்றது இந்த 10 வருஷம் மெயின் ஸ்ட்ரீம் மீடியா வந்த பிறகுதான். மெயின் ஸ்ட்ரீம் மீடியா வரதுக்கு முன்னாடி என்ன இருந்துச்சு? பிரிண்ட் மீடியா தான் இருந்துச்சு. பிரிண்ட் மீடியா இந்த காலத்தில் என்ன இருக்கு? என்ன ப்ரெஸ் ரிலீஸ் போகுமோ அதான் போகும். அப்படியா? அப்போல்லாம் அவர் செய்தியே பார்த்துருக்க மாட்டார்னு நினைக்கிறேன். கலைஞர் இருந்த காலகட்டத்தில் பிரிண்ட் மீடியா இருந்திருக்கு அப்படின்னா, பிரிண்ட் மீடியாவுக்கு உட்கார வச்சு சுற்றி உட்கார வச்சு அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட் ஹேண்ட் இருப்பாங்க, நோட்டில் வந்து எழுதுவாங்க. அப்பையும் பத்திரிகைகள் வந்து செய்தியாளர் சந்திப்பு அப்படிங்கிறது அரசியல் கட்சி தலைவர் நடத்துவாங்க. இவங்கெல்லாம் புதுசாக இப்போதைக்கு அரசியலுக்கு வந்துட்டு பத்திரிகை அப்படிங்கிறது 4வது தூண், மீடியா அப்படிங்கிறது சொசைட்டியினுடைய 4வது தூண் அப்படிங்கிறதே தெரியாமல் ஒரு அரசியல் கட்சி தலைவன் இல்லை நாட்டை ஆளக்கூடிய மனிதர்கள் டைரக்டாக நம்முடைய பப்ளிக்கை தொடர்பு கொள்வதற்கு எளிமையாக இருப்பதற்கான ஒரு இடையில இருக்கக்கூடிய ஒரு ஆயுதம் தான் இந்த ஊடகம் அப்படிங்கிறது. அந்த ஊடகத்தின் வழியாக நாங்கள் எதுவுமே பேச மாட்டோம், நாங்கள் கொடுக்கக்கூடிய அறிக்கையை மட்டும் நீங்கள் மக்கள்கிட்ட போய் செய்தியாக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறதே முதல்ல இவர் ஒரு சர்வாதிகாரி அப்படிங்கிறது தான் நிரூபிக்குது. நிர்மல்குமார் ஒரு சர்வாதிகாரியா அப்படிங்கிறத மக்கள் நீங்களே யோசிச்சு பாருங்கள். ஒரு ஜனநாயக நாட்டில் கேள்வி ஒன்று கேட்டு அதற்கான பதிலை பெறுவது தான் சரியான அறம். அதற்கு பதில் சொல்வதற்கு திராணியற்றவர்கள் எதற்காக அந்த இடத்துல போஸ்டிங்கில் வந்து உட்காரணும் அப்படிங்கிற கேள்வி. இப்போ விஜய் தகுதியற்ற ஒரு நபராக, கேள்விக்கு பதில் சொல்ல முடியாத நபராக இருக்கார் அப்படின்னா ரிசைன் பண்ணிட்டு போங்க. நீங்கள் எதுக்கு வந்து உட்காந்துருக்கீங்க? மின்சாரத்துறையில் மொத்தமாக இருக்கக்கூடிய ஹார்ட் டிஸ்கை பூரா தாரவாத்து கொடுத்துருக்கீங்க. அப்போது நீங்கள் தான் ஆட்சி பீடத்தில் இருக்கீங்க அப்படின்னா, தவறு நடக்குது அப்படின்னா அது உங்களோட பொறுப்பு, உங்களுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்துருக்கோம், ரைட்டா? நீங்கள் ஒரு காவக்காரர். அப்போ காவக்காரவங்க உங்களுடைய பொறுப்பில் இருக்கக்கூடிய, உங்களுக்குன்னு பொறுப்பு கொடுத்துருக்கக்கூடிய இடத்துல திருடு போயிருக்கு அப்படின்னா காவக்காரன் மேலே தான் தப்பு சொல்ல முடியும். திருடனை கண்டுபிடிக்கணுங்கிறது இன்னொரு பக்கம். காவலாளி சரியான வேலையை செய்யலை அப்படிங்கும்போது அந்த இடத்துல இருக்கிறதுக்கு நீங்கள் தகுதியற்ற ஒரு நபர் அப்படிங்கிறதுல அர்த்தமாக ஆகுது. அதை விட்டுட்டு நாங்கள் பேட்டியே கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்கிறது உங்களுடைய இயலாமையை தான் காட்டுது, உங்களுடைய திறனற்ற விதத்தை தான் காட்டுது.
அதாவது எப்படி சொல்கிறது, சினிமா நடிகையோடு சேர்ந்து நின்று புகைப்படம் எடுத்துக்கொண்டு கல்யாண வீடுகளில் புகைப்படம் எடுப்பதற்கு நேரம் இருக்கிறது. ஆனால் அதே நடிகையோடு சேர்ந்து நின்று தைரியமாக ப்ரெஸ்ஸை நீங்கள் மீட் பண்ணலாம்ல. அப்போ நாங்கள் கேள்வி கேட்போம். எப்படின்னா ஹூ இஸ் ஷீ அப்படின்னு கேட்போம். நீங்கள் இப்போது உங்களுக்கு மக்கள் தேர்ந்தெடுத்திருக்காங்க, இவங்க யார் அப்படின்னு சொல்லி ஒரு லேடியை பக்கத்தில் நிப்பாட்டி வச்சிங்கன்னா அப்போ நாங்கள் கேள்வி கேட்போம். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, பத்திரிகையாளர்களை தவிர்த்துட்டு நீங்கள் ரகசியமாக போய் ஒரு இடத்துல போய் சந்திச்சுட்டு போயிடுறீங்க. ரகசியமாகவே எல்லாமே செய்கிறீங்க, ரைட்டா? ரகசியமாக செய்வதற்கான இடங்கள் வேறு இருக்குது. ஆனால் இது வந்து ஆளக்கூடிய அரசு, மக்களை நீங்கள் ஆட்சி பண்ணுறீங்க. அப்போ கேள்வி நாங்கள் கேட்போம், அதுக்கு பதில் சொல்லணும். நீங்கள் அப்படி முடியலையா, ரிசைன் பண்ணி எழுதி கொடுத்துட்டு போங்க. இது எம்எல்ஏ ஆஃபீஸா இல்லை என்ன பார்ட்டி காலா அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. ஆனால் எம்எல்ஏ ஆஃபீஸு மாதிரி தான் தெரியுது. ஆனால் இதை பார்ட்டி கால் மாதிரி கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. திருவிக்காவினுடைய தொகுதியில் இருக்கக்கூடிய எம்எல்ஏ பல்லவி அப்படிங்கிறவங்க, அவங்க தன்னுடைய குழந்தைய தொட்டிலில் போட்டு எம்எல்ஏ ஆஃபீஸில் உட்காந்து ஆட்டிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் எந்த வகையில் நியாயம்? கொஞ்சம் மக்களாக நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இதெல்லாம் நீங்கள் செய்கிறதுக்கு உங்கள் வீடு இருக்குது, ஆனால் அதை கொண்டு போய் எம்எல்ஏ ஆஃபீஸில் வச்சு செஞ்சிட்ருக்கீங்க. இதை கேட்குறதுக்கு யாருமே கிடையாது. இவங்க பண்ணக்கூடிய அத்துமீறல் எல்லாமே உண்மையிலேயே வந்து ஒரு சொசைட்டியை டோட்டலாக பாதிக்கக்கூடிய விஷயம். மக்கள் எல்லாருமே அடுத்து ஒரு எலெக்ஷன் வந்துச்சு அப்படின்னா உங்களை கழுத்தை பிடிச்சி வெளியில் தள்ளிடுவாங்க. எம்எல்ஏ ஆஃபீஸ்லேருந்து மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்த சொசைட்டியிலேருந்துமே தான். இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய டிஎம்கே சைடில் இருந்து அவங்க சில விஷயங்களை பேசுவாங்க பாருங்க. இதுக்கு வந்து பொய்யான வாக்குறுதியை கொடுத்து நாங்கள் இதை பண்ணுவோம் அதை பண்ணுவோம் அப்படின்ற ஒரு கூட்டம் வந்து இருக்காங்க. அது யாரு அப்படின்றது உங்க அனைவருக்குமே தெரியும். இதுக்கு முன்னாடி பேசின பிரபாகர் அண்ணா கூட சொன்னாங்க தற்கூரி கூட்டம் கவர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு. அதை வச்சு நீங்க வெற்றி தற்கொலை கூட்டம் கவர்ச்சியால் வந்திருக்காங்க அப்படின்லாம் சொல்லி இவங்க திட்டுறாங்க. இவங்க இப்படி திட்டுறாங்க அப்படின்னா இவங்க ஆட்சி பீடத்தில் உட்காந்துருக்கும் போது இவங்க சரியாக செஞ்சாங்களா அப்படின்னு கேள்வி கேட்டால் இவங்களை பிடிக்காம தான் புதுசாக ஒரு ஆட்சியை வந்து மக்கள் தேர்ந்தெடுத்திருக்காங்க. மக்கள் பாவம் என்ன செய்வாங்க, ஒருத்தர் வந்து நல்லா இல்லை அப்படின்னு நினைக்கும் போது இன்னொருத்தர் தேர்தலில் நிற்கும் போது இவங்களாவது நல்லது செய்வாங்கங்கிற எதிர்பார்ப்பில் தான் ஓட்டு போடுறாங்க. இந்த திருடனை விட இந்த திருடனை கொஞ்சம் கம்மியாக தான் திருடுவான் அப்படிங்கிறத தான் மக்கள் நினைக்கிறாங்க. ஆனால் இந்த திருடனை அதிகமாக திருடுவான் அப்படிங்கிறது மக்களுக்கு தெரியாது. இப்போ அந்த பிரச்சனையில் தான் மாட்டிக்கிட்டாங்க. டிஎம்கே நல்லவங்கன்னு நீங்கள் யாரும் சொல்ல வரலை, கொஞ்சமாக திருடுவாங்க. இப்போ தாவேக்கா நிறையா திருடுறாங்க அப்படிங்கிறதும், அது மட்டும் இல்லை வாழவே விட மாட்டாங்க அப்படிங்கிறதும் தான் மக்களுக்கு இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனையாக மாறி நிற்கிது. ஒரு கட்சியை உடைக்கிறது, ஒரு கட்சியில் இருந்து நம்மளுடைய கட்சிக்கு வந்து ஆட்களை சேர்க்கறது, இப்படிப்பட்ட வேலைகளை தொடர்ச்சியாக தாவேக்காவினுடைய அரசு செஞ்சுக்கிட்டு இருக்கு. அதில் சிக்கி இப்போது செதஞ்சுக்கிட்டு இருக்கிறது அதிமுக அப்படிங்கிற கட்சி. ஒரு பீரியடில் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, இந்த கடம்பூர் ராஜு அப்படிங்கிற முன்னாள் அமைச்சர், ரைட்டா, அவருடைய பீரியடில் அவர் அமைச்சராக இருந்தப்போ மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம், அந்த படத்தில் வந்து விஜய் தான் ஹீரோ. அந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு பெரிய அளவிலான சிரமங்கள் இருந்தது. அப்போது கடம்பூர் ராஜு கிட்ட வந்து அதை பற்றின விளக்கங்களை கொடுத்து அந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி விஜயே நேரடியாக வந்து கடம்பூர் ராஜுகிட்ட பேசினார். அப்படி ஒரு காட்சியை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ ஒரு காட்சியை பாருங்கள். கடம்பூர் ராஜு, அதுக்கப்புறம் வெள்ளமண்டி நடராஜன், எம்சி சம்பத்து, இந்த மாதிரி அதிமுகவை சேர்ந்த நிர்வாகிகள்லாம் அடிச்சு பிடிச்சி கேட்டுக்குள்ளே திறக்கப்படாத கதவுகளை திறந்து வேகமாக உள்ளே ஓடி போய் விஜயை பார்க்குறதுக்காக ஓடுறாங்க. இதுதான் இன்றைக்கி இருக்கக்கூடிய அதிமுகவினுடைய பரிதாபமான நிலை. தொண்டர்களுடைய நிலை எப்படி தெரியுமா? இப்போ பாருங்கள், இவங்க எல்லாமே அதிமுகவை சேர்ந்தவங்க தாவேக்காவினுடைய பனையூர் அலுவலகத்துக்குள் நுழையக்கூடிய காட்சி. ஐயோ அம்மா, அதிமுகவினுடைய ஆஃபீஸில் கூட இவ்வளோ வேகமாக ஓடி இருக்க மாட்டாங்க. பாருங்கள், தள்ளுமுள்ளாம் நடக்குது. இது நாள் வரைக்கும் அதிமுகவினுடைய கொடியை பிடிச்சிக்கிட்டு இருந்த அதே கைகள் இப்போ தாவேக்காவினுடைய கொடியை பிடிச்சிக்கிட்டு உள்ளே விட மாட்டேங்கிறாங்க. இருந்தாலும் அடிச்சு பிடிச்சி உள்ளே வந்துடணும் அப்படிங்கிற ஒரு வெறி வேட்கை, ஏதாவது ஒரு 10 பைசா 5 பைசா செல்லாத காசாவது கிடச்சிருமா அப்படிங்கிற வெறுத்த எதிர்பார்ப்போடு செயின் போட்டு உள்ளே ஓடி வந்துக்கிட்டு இருக்காங்க அதிமுக. அதில் பாவம் ஒரு வழக்கறிஞர் ஒருத்தர் பாவம் வழக்காடுறதுக்கு மன்றம் கிடைக்காம இங்கே வந்து அடிபட்டு மிதிபட்டு சின்னாபின்னமாக செதஞ்சு போயிட்டு இருக்காருங்கிறது தான் காட்சிகள் மூலிமா நம்ம புரிஞ்சுக்கக்கூடிய உண்மை. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய மக்கள் நிம்மதியாக தூங்கக்கூட முடியலைங்க. இரவு நேரத்தில் எப்படி சொல்கிறது, சின்ன பிள்ளைங்களில் இருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப பெரிய அளவில் சிரமப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அதற்கான காட்சிகள் வந்து இப்போ நம்ம கையில் கிடச்சிருக்கு பாருங்கள். தீப்பந்தங்களை கொடுத்துக்கிட்டு மக்கள் வந்து இருட்டு நேரத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க.
நிம்மதியாக தூங்க முடியல. தொடர்ச்சியாக கிராமத்து இளைஞர்கள் அங்கே வந்து தீப்பந்தங்கள் கொளுத்தி மக்களுக்கு வந்து வெளிச்சம் மூட்டிக்கிட்டு இருக்கக்கூடிய காட்சிகள் தான் அரங்கேறுது. சுத்தமாக கரண்டே கிடையாது தமிழ்நாடு முழுவதும். ஒரு திராணியற்ற அரசு இன்றைக்கி நாட்டை ஆண்டுகிட்டு இருக்குது. அப்படிங்கும்போது என்ன செய்ய முடியும்? ஏசி அறையில் அவங்க உட்காந்துருக்காங்க, மக்கள் எல்லாமே இப்போ எப்படி சொல்கிறது, கரண்ட் இல்லாமல் திண்டாடிக்கிட்டு இருக்காங்க, தீப்பந்தங்கள் கொளுத்திக்கிட்டு இருக்காங்க. என்றைக்கு வந்து இதை வச்சு என்ன செய்ய போகிறாங்க அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி தான். மக்கள் வந்து ஜனநாயக அடிப்படையில் ஓட்டு போட்டிருக்காங்க. அதே ஜனநாயகம் தொடர்ச்சியாக நீடிக்கணும் அப்படின்னா தாவேக அரசு திறம்பட செயல்படணும். இல்லையெனில் நான் ஏற்கனவே சொன்னேன்ல, ரிசைன் பண்ணிவிட்டு ஓடிடுங்க. இல்லை அப்படின்னா தொடர்ச்சியாக இன்றைக்கி இந்தியா முழுவதும் நடக்கக்கூடிய பிரச்சனைகளில் மிக முக்கியமான ஒரு ப்ராப்ளமாக மாறி போய் நிற்கிறது நீட் அப்படிங்கிற எக்ஸாம். அதில் ஏற்படக்கூடிய குளறுபடிகள், அதற்காக தமிழக அரசு முன்னாடிலாம் எப்படி குரல் கொடுத்தாங்கங்கிறது தெரியும். ஆனால் இன்றைக்கி அந்த நீட் அப்படிங்கிற அந்த கேள்வித்தாள் ரிலீஸ் ஆனது, தொடர்ச்சியாக வந்து லீக் ஆன விஷயங்கள் இதெல்லாம் பேசு பொருளாக மாறி இருந்தது. அப்போது இந்த கரப்பாம்பூச்சியினுடைய தலைவர் வந்து பார்த்திங்கன்னா பெரிய அப்ஜித் அவர்கள் பேசினார். டெல்லி ஜந்தர் மந்தரில் திருதுப்புன்னு வந்து இன்றைக்கி ஒரு பெரிய அளவிலான ஒரு மாசான ஒரு கூட்டம் ஒன்று கூடிச்சு. கரப்பாம்பூச்சியினுடைய தலைவர் வந்து டைரெக்டாக இன்றைக்கி டெல்லியில் இறங்கியிருக்காங்க. ஸோ பிஜேபி அரசாங்கத்துக்கு எதிராக அவங்க நடத்தி இருக்கக்கூடிய போராட்டங்கள் இந்தியாவுக்கு திரும்பியிருக்காரு கரப்பாம்பூச்சி ஜனதாய கட்சியினுடைய தலைவர் அபிஜித் தீப்கே. வரும்போதே கையில் வந்து சட்டமேதை அம்பேத்கர் அவர்களுடைய எழுதியிருக்கக்கூடிய புத்தகங்களை கையில் எடுத்துகிட்டு வந்திருக்காரு. ஸோ என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறதுல தெளிவாக இருக்காங்களா அப்படின்னு கேட்டால் ஆமாம், ஏதோ செய்யணும் அப்படிங்கிறதுல உறுதியாக இருக்காங்க. கல்வி அமைச்சர் ராஜினாமா செய்யணும் அப்படின்னு சொல்லி இவங்க கொடுத்துருக்கக்கூடிய பேட்டிங்கிறது ஒட்டுமொத்த பிஜேபியுமே அசைச்சு பார்த்துருக்கு. நீட் வினாத்தாள் கசிவை கண்டித்து ஒன்றிய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்யணும் அப்படிங்கிற கோரிக்கையை தான் வச்சுருக்காங்க. இதே மாதிரி தமிழ்நாட்டிலையும் திராணியற்ற தாவேக அரசை ராஜினாமா செய் அப்படின்னு சொல்லிட்டு பதாகைகள் இன்னும் சில நாட்களில் அப்படிப்பட்ட காட்சிகள் அரங்கேறும். இந்த அரசு வந்து என்னால் வந்து இந்த அரசை நடத்த முடியல அப்படின்னு சொல்லி எழுதி கொடுத்துட்டு ஓடக்கூடிய காட்சிகளும் அரங்கேறும். இந்தியா முழுவதும் அது பேசுபொருளாக மாறுவதற்கான நாட்கள் வெகு தொலைவில் இல்லை. ஸோ தொடர்ச்சியாக இந்த டெல்லி ஜந்தர் மந்தரில் நடைபெறக்கூடிய ஆர்ப்பாட்டம் அப்படிங்கிறது பிஜேபி அரசையே ஆட்டங்காண வச்சுருக்கு. இவர் நடந்து வரக்கூடிய காட்சிகள், இவரை எதிர்நோக்கி இந்த ஜூன் 6ஆம் தேதி எதிர்நோக்கி இளைஞர்கள் வேலையில்லா திண்டாட்டம், இந்தியா முழுவதும் அரங்கேறக்கூடிய பல்வேறு விதமான பிரச்சனைகள், சாதி மத ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸ் முதற்கொண்டு எல்லாமே வந்து ஒட்டுமொத்த கோபமும் இப்போ பிஜேபி மேலே இருக்குது. அதற்கு வெளிப்பாடு தான் சேர்ந்திருக்கக்கூடிய மக்கள் கூட்டம், இளைஞர்களுடைய கூட்டம். ரைட்டா? மக்கள் கொந்தளிச்சாங்கன்னா என்ன ஆகும் அப்படிங்கிறதுக்கு உதாரணம் தான் நம்ம ஊரில் நடந்த ஜல்லிக்கட்டு போராட்டம். டெல்லியில் இப்போது புதிதாக இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி நடத்தி இருக்கக்கூடிய போராட்டங்களும் அதையே தான் பேசுது. மக்களுக்கு முன்னாடி இங்கே எந்த ஒரு அரசுமே நிலச்சி நிற்க முடியாது. ஒழுங்காக ஆட்சி பண்ணுங்கள், அப்படி இல்லையா உங்கள் வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருங்க. என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளே. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.